அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எது மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் கடகராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, இந்த 3 ராசிக்கும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் எப்பொழுது பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு சொன்னால், 1/6/2026 தமிழ் மாதத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழ் ஆண்டு பராபவ ஆண்டு, இரவு சரியாக 11 மணி அளவில் பயிற்சியாகிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். அதற்கான பலாபலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் அடிக்கடி வந்து சேரும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலனை பார்ப்போம். முதலில் கடகராசி நண்பர்களுக்கு தயாள குணமும் தாய்மை பண்பும் பிரயாணத்தில் பிரியமும் அரசியல் குணமும் பிறருக்கு வலிய ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கடகராசி நண்பர்களே, தங்களுடைய ராசிக்கு இதுவரை 12ஆம் இடத்தில் குரு வீட்டிலிருந்து 50% நன்மையும் 50% தீமையும் செய்து வந்தார். தற்பொழுது அந்த நிலையிலிருந்து மாறி தங்களுடைய ராசியாகிய கடகராசிக்கு வருகிறார். இந்த கடகராசிக்கு வரக்கூடிய குரு என்பவர் உங்களுக்கு 75% நன்மையும் 25% தீமையும் செய்யக்கூடிய கோச்சார குருவாக இருக்கிறார். இப்போ எப்படி நன்மை எப்படி தீமை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், உங்களுடைய ராசியிலிருந்து 5வது இடத்தை பார்வை செய்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கான 5ஆம் இடமாகிய விருச்சக ராசியை பார்வை செய்கிறார். இந்த 5ஆம் இட பார்வை அப்படிங்கும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் இப்போ அற்புதமாக கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்க இந்த ராசியை சேர்ந்தவர்களுடைய குழந்தைகள் புத்திரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாகவோ படிப்புல ஏதோ ஒரு முடக்கம் இருந்துச்சுன்னா அது இப்போ சரியாகும், பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நோய் நொடிகள் இது மாதிரியான விஷயங்கள், கடன் பிரச்சனைகள், எதிரி தொல்லைகள்லாம் இப்போ தீரும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்குரிய விஷயங்கள்லாம் குறையும். அது மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். அதே மாதிரி லாட்ரி, குதிரை ரேஸு, பங்கு மார்க்கெட்டு இது மாதிரியான திடீர் அதிர்ஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டங்கள் வரும். அதே மாதிரி கலைத்துறை, சினிமா, பாடல், கதை இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலம். விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான காலம். மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது மந்திர சித்தி செய்வதற்கு, அது மந்திரம் அல்லது ஓமம் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மந்திரம் ஏதாவது சொல்லிக்கிட்டு வர்றாங்கன்னா இந்த காலத்தில் அற்புதமாக சித்தியாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு சாதாரண குரு இல்லை, அவர் உச்சம் பெற்ற குரு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய தெய்வத்தை குறிக்கக்கூடிய குரு. அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பது என்பது மந்திரத்தை மந்திரம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா அது சித்தி அடைய வச்சுருவார். இந்த காலகட்டங்களில் அவங்களுடைய ஜென்ம ஜாதக அடிப்படையிலேயே அது கொஞ்சம் ஜாதகமாக இருக்கணும். அடுத்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 7ஆம் இடம் உங்களுக்கு மகரம். இந்த 7ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது 7ஆம் இடத்துக்குரிய விஷயங்கள், அதாவது துணைவியார், உங்களுடைய ஆண்னா பெண், பெண்ணுன்னா ஆண், அந்த உங்களுடைய துணை நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய தொழில், புது தொழில்கள் தொடங்கலாம். உங்களுடைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் சுய தொழில் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் தொடங்கலாம். நண்பர்கள் இப்போ உங்களை தேடி வருவாங்க. அதே மாதிரி தெய்வ துணை இப்போ ரொம்ப உறுதுணையாக உங்களுடைய துணைக்கு இருக்கும். அதாவது வாழ்க்கை துணைக்கு தெய்வ துணை ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது மாதிரி சமூக தொடர்புகள், அரசியலெலாம் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஒரு மதிப்பு மரியாதை நல்லாயிருக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து பேரெல்லாம் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த 7ஆம் இடம். விருப்பங்கள், உங்களுடைய விருப்பங்கள் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 9ஆம் இடம் தன்னுடைய இடத்தையே பார்வை செய்கிறார். இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய தந்தை நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு. பூர்வீக குடும்பத்துக்கு அற்புதமான காலகட்டம். அடுத்து குலதெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி வெளிநாடு போக்குவரத்துனா அருமையாக இருக்கும். அடுத்து உயர்கல்வி பயில்றவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்டம் குறையாமல் இருக்கும். பாக்கியஸ்தானம் என்பதால் உங்களுக்கு தெய்வ பாக்கியம் கிடைக்கும். தெய்வ அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அடுத்து உங்களுடைய ராசியில் வீட்டு இருக்கிறார் இல்லையா, இப்போ 3 பலன்கள் நல்ல பலனாக சொன்னோம். ஆனால் உங்களுடைய ராசியில் வீட்டு இருக்கிறார்ல, இந்த ராசியில் வீட்டு இருக்கக்கூடிய, அதாவது ஜென்மகுருங்கிற சீதையை சிறை வைத்த ஜென்மகுருன்னு சொல்லும் ஜோதிட சாஸ்திரம். அப்படியே ஒரு சிறைப்பட்ட உணர்வை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம், ஒரு இறுக்கமான சூழ்நிலை. எந்த ஒரு காரியங்களையும் எடுக்கும்போது அந்த காரியத்தில் ஒரு முடக்கம் ஏற்படும்.
முடக்கம் ஏற்பட்டு பிறகு தான் அந்த காரியத்தில் வந்து ஒரு சக்ஸஸான காலத்தை எதிர்நோக்கலாம். ஒரு வாய்ப்பு, அதாவது நீங்கள் எந்த விஷயத்துக்கு போனாலும் வாய்ப்புகள் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கிடைக்காது. இது மாதிரியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை, எண்ண ஓட்டங்களில் ஒரு மன உளைச்சல். ஏன்னா குரு அப்படி கொடுக்க மாட்டார், ஆனால் ஜென்மத்தில் வீட்டு இருக்க குரு அது மாதிரியான பலன்களை செய்வார்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மனநிலையில் வந்து ஒரு எண்ண ஓட்டங்களில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை. அதே மாதிரி வந்து தலை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு இடையூறுகள், ஒரு தலைவலியே வரலாம், அல்லது வந்து எப்போவாவது டென்ஷன், இது மாதிரியான விஷயங்கள். ஒரு யோசிக்கிறீங்கன்னா அந்த யோசனை வந்து சரியாக தெளிவாக இருக்கான்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் 9ஆம் இடம் 5ஆம் இடம் அனுக்கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இறைவனை மந்திரம் சொல்லி வழிபடலாம், அல்லது இறைவனை வழிபட்டுக்கலாம். அந்த நேரத்தில் தெய்வ துணையை தேடினா நல்லாயிருக்கும். மனக்குழப்பங்கள், உடல் சம்பந்தமான ஒரு இறுக்கம், சிறைப்பட்டது போன்ற ஒரு உணர்வு, காரிய முடக்கம், ஏதாவது செய்ய போனோம்னு சொன்னால் ஒரு தடைகள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். அப்போ தெய்வத்தை வணங்கிக்கிட்டிங்கன்னா, குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அந்த மாதிரி தெய்வங்களை வணங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருவது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு 25% தான் தீமையான பலன், 75% கடகராசிக்கு நற்பலன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் குரு கோயிலுக்கு சென்று குருவுக்கு அர்ச்சனை செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த வர்ற வியாழக்கிழமையில் அந்த பக்கத்தில் உள்ள ஏதோ உங்கள் கோயில் இஷ்ட தெய்வங்களுக்கு அர்ச்சனை பண்ணிங்க, குலதெய்வத்துக்கு பண்ணிங்க, சரியாகவும் நற்பலன்கள் மேலோங்கணும்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வந்து கடகராசிக்கான பலன். அடுத்து சிம்ம ராசிக்கு. உயர்ந்த பண்பும் அரசியல் குணமும், நேரடியாக எதையும் பேசக்கூடிய, அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாகவும், வீரமான நபர்களாகவும், சிங்க தோற்றமும் உடைய சிம்ம ராசி நண்பர்களே, தங்களுடைய ராசிக்கு இதுவரை குரு பகவான் 11ஆம் இடத்தில் வீற்றிருந்து ஒரு அற்புதமான நற்பலன்களை செய்து வந்தார். இப்போ அந்த இடத்துல இருந்து மாறி 12ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு சுபமான பலன் அல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் இதுவே முழுமை அல்ல. உங்களுக்கு ஜென்ம ஜாதக தசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா சுபமான பலன் தான் நடக்கும். ஜென்ம ஜாதகத்தில் தசாபத்தி கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்க கொஞ்சம் அந்த பலன்கள் கொஞ்சம் பேடாக இருக்கும். இப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு 12ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுடைய 12ஆம் இடத்து விஷயங்களையும் நன்மை செய்வார். அதாவது வந்து தூக்கம் வராமல் இவ்வளோ நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா தூக்கம் வரும். ஏதாவது வெளிநாடு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி வரல, இல்லை பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். சீட்டு போட்டிருந்தீங்கன்னா இப்போ சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஏழை சீட்டு, குழுக்கள் சீட்டுனா இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. எந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த ஏழை சீட்டு மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து 12ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இப்போ வீடு, வண்டி, வாகனம், பூமி, தாயார், இது சம்மந்தமாக நல்லாயிருக்கும். கல்வி, இடைநிலை கல்வி, அது மாதிரி மாணவர்களாக இருந்தீங்கன்னா அந்த ராசியை சேர்ந்தவங்க அது நல்லாயிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் 4ஆம் இடத்துக்கு நல்லாயிருக்கும். பெரிய தொழிற்சாலை வச்சு நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த 4ஆம் இடத்தை பார்வை செய்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இப்போ பார்வை செய்யக்கூடிய இடங்களை உங்களுக்கு நல்லதாக பண்ணிடுவார். 6ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது 6ல் வந்து உங்களுக்கு ருணரோக சத்துரு, கடன் பிரச்சனை இருந்தால் தீரும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது வியாதி, உடம்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீரும். அதே மாதிரி வந்து எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லாகும். வேலையை எதிர்நோக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து உங்களுக்கு 8வது ராசியை பார்வை செய்கிறார். இப்போ 8வது ராசியை பார்வை செய்யும்போது உங்களுக்கு இதுவரையிலும் வந்து ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ அதாவது அவமான தோற்றங்கள், போகிற இடத்துல வந்து ஒரு அசிங்கப்படுறது மாதிரியான ஒரு விஷயங்கள், பிறர் மதிக்காமல் போகிற தன்மை, கொஞ்சம் ஏதோ ஒரு கேவலமாக தன்னை வந்து ஒரு இழிநிலையாக உணரக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் சரியாயிடும். அந்த இழிநிலை உணர்வு இருக்காது. போகிற இடங்களில் யாராவது ஏளனம் செய்வாங்க, இழிநிலை அதெல்லாம் இருக்காது. அது மாதிரி அவமானகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது. அடுத்து என்ன அப்படின்னா, விபத்து காப்பீடு சம்மந்தமாக ஏதாவது பணம் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் இப்போ வந்து சேரும். மற்றபடி வந்து உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் விபத்துக்கான காலகட்டங்கள், அது மாதிரி கெட்ட தசாபதிகள் தான் இந்த காலகட்டத்தில் அது நடக்காது. இந்த ஒரு வருஷம் குரு பார்வை 8க்கு இருக்கிற வரலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த தசாபதி இருந்தால் கூட நடக்காது. அதே நேரத்தில் வந்து இந்த 8 அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத பண வரவுகள், எதிர்பாராத ஏதாவது தன வரவுகள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் இந்த 8. 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் சப்தமஸ்தானங்கிறதுனால இந்த 8 வந்து எதிர்பாராத பண வரவை குறிக்குது. எதிர்பாராத பண வரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து இப்போ வருமானம் தரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கல்வி சம்பந்தமாக ஏதாவது பாடம் நடத்திட்டு இருக்காங்க, ஆசிரியரில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த 8ஆம் இடத்துக்கு விபத்து, ஆபத்து மற்றும் அவமானமான பெயர்கள் இதெல்லாம் வந்து இப்போ இருக்காது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப கெட்ட கனவுகள், பய உணர்வு,
தீய சக்திகளால் பாதிப்பு, மந்திர தந்திரங்களால் பாதிப்பு இதெல்லாம் இருந்தால் இப்போ நடக்காது. இப்போ அதெல்லாம் இருக்காது. இது மாதிரியான நற்பலன்கள் ஏற்படும். அதனால் இந்த குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% நற்பலனும் 50% தீய பலன்களையும் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நற்பலன்கள் மேலோங்கி தீய பலன்கள் குறையணும் அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் குரு கோயிலுக்கு சென்று வழிபட முடிஞ்சால் கும்பகோணம் பக்கம் ஆலங்குடிக்கு சென்று வழிபட முடிஞ்சால் வழிபடுங்க. இல்லை அங்கே வழிபட முடியாதவங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த அந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ பக்கத்தில் உள்ள கோயில்கள்லையோ சென்று வழிபட்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நற்பலன்கள் மேலோங்கி தீய பலன்கள் குறையும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. சிம்ம ராசிக்கு முடிந்தது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சமயோஜித புத்தியோடும் ஒரு தெளிவான தன்மையோடும் நுண்ணறிவோடும் கலை ஆர்வத்தோடும் ரசனையோடும் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய கன்னிராசி நண்பர்களே, இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இதுவரை குரு பகவான் 10ஆம் இடத்தில் வீற்றிருந்து பல இடையூறுகளை கொடுத்து வந்தார். அதாவது 10ஆம் இடத்தில் வீற்றிருந்த குரு வந்து உங்களுக்கு தொழில், ஏன்னா 10ல் இருக்க குரு, தனித்த குரு 10ல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிறையா பிரச்சனைகள், கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி ஜென்ம ஜாதகத்தில் இருந்தாலும் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ வந்து கோச்சாரத்தில் இந்த 10ஆம் இடத்துல இந்த கடந்த ஒரு வருஷமாக இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இறுக்கமான உணர்வு, அடுத்து வந்து கடன் பிரச்சனைகள், சிலருக்கு கடன் பிரச்சனைகள், சிலருக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், சிலருக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான ஆரோக்கியன்மை, உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நம்ம கடந்த காலத்தில் நீங்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு வருஷமாக அந்த அனுபவம் இருக்கும். ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கோ அதை அனுசரிச்சிருக்கும். இப்போ இந்த 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து தொழில் தடை, தொழிலில் வந்து பங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். தொழில் இருந்தால் நிறுத்துறது மாதிரி, இல்லை விடுறது மாதிரி, இல்லை வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் கொடுத்துருப்பார் வேலையில். இது மாதிரியான காலகட்டங்கள்லாம் நீங்கி இப்போ வந்து உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். இப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது விசேஷமான இடம். இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படிங்கிறவர் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வார். உங்களுடைய அபிலாசைகள், ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ நிறைவேறும். எல்லாமே ஜென்ம ஜாதகம் கொஞ்சம் ஜாதகமாக இருந்தால் தான் இதெல்லாம் நிறைவேறும். அபிலாசைகள் நிறைவேறும். அடுத்து வந்து உங்களுடைய நீண்டகால நண்பர்கள் உதவி, மூத்த சகோதர சகோதரிகளோட உதவி, அடுத்து வந்து இந்த ஏதாவது வந்து சங்கங்கள் அல்லது வந்து தொண்டு நிறுவனங்கள் இது வச்சு நடத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான காலகட்டம். அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம். நினைத்தவை நிறைவேறக்கூடியது. அதே மாதிரி வந்து இந்த 11 அதாவது ரிசர்ச் பண்ணுறவங்க, பெரிய ஆய்வு கல்வியெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலகட்டம். லாபஸ்தானம், உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் 2ஆம் இட திசைகள் ஏதாவது நல்ல மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ கடுமையான லாபங்கள் வரும். ரொம்ப அற்புதமான லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கணும் நற்பலன்களாக. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தைரியம், வீரியம், நல்ல வீரியம் கிடைக்கும், நல்ல தைரியம் கிடைக்கும். உங்களுடைய அந்த செயல்பாடுகள், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயலாக்கமாகும். எண்ண ஓட்டங்களை வந்து செயல்படுத்துகிற 3ஆம் இடம், அது செயலாக்கமாகும். முயற்சிகள் நிறைவேறும். இப்போ நல்லா முயற்சி பண்ணுவீங்க எல்லாத்துலேயும். கம்யூனிகேஷன் துறையில் ஈடுபட்டிருந்தால் அருமையாக இருக்கும். இப்போ சேட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து தகவல் தொடர்பு சம்மந்தமான விஷயங்களில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி இதுவரைலாம் ஏதாவது கெட்ட பேர் இருந்துச்சு, யாருக்காவது ஒரு வதந்திகளை பரப்பி அவதூறு பரப்பி கெட்ட பேர் ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் தீர்ந்து நற்பெயர்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா. அது மாதிரி 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நல்ல காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் தான் 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் நல்லா வரும். மந்திரங்கள் நல்ல மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தான் எடுக்கும். ஜோதிடத்துக்கு அருமையான காலகட்டம் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு. அடுத்து லாட்ரி, குதிரை ரேசு போன்ற திடீர் அதிர்ஷ்டங்களை நம்புபவர்களுக்கு இப்போ அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி வந்து கலைத்துறை சார்ந்து இயங்குபவர்களுக்கு கதை எழுதுறது, வசனம் எழுதுறது, இது மாதிரியான உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லணும். விளையாட்டு சம்பந்தமாக ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குழந்தை பிறப்பை எதிர்நோக்கி உள்ளவர்களுக்கு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளுக்கும் அதாவது வந்து புத்திரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நோய் நொடி இருந்துச்சுன்னா, சத்துரு தொல்லை இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் குறையும். இப்போ அதே மாதிரி குரு பகவான் வந்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய துணை, பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், துணையை குறிக்கும். உங்களோட துணைக்கு இப்போ நல்லாயிருக்கும். அதே மாதிரி சமூக அந்தஸ்து கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து உங்களை விரும்புவாங்க, வருவாங்க, நிறையா நல்ல தொடர்பு ஏற்படும். சமூக தொடர்புகள் நல்லா ஏற்படும். அதே மாதிரி வந்து நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். அதே மாதிரி வந்து
தொழில் தொடங்கணும் புதுசாக அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா சுய தொழில் இப்போ தொடங்கலாம். கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் நல்லாயிருக்கும். இது மாதிரி வந்து நிறையா விஷயங்களில் வந்து உங்களுக்கு இந்த 7ஆம் இடம் விருப்பஸ்தானம் அப்படிங்கிறதுனால காமஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால் விருப்பங்கள் உங்களுடைய ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 11ஆம் இடமும் நல்லாயிருக்கு, 7ஆம் இடமும் நல்லா இருக்கும்போது ரொம்ப கால விருப்பங்கள், நீண்ட காலமாக நீங்கள் விரும்பிக்கிட்டு இருந்த விஷயம் இதெல்லாம் இப்போ வந்து நிறைவேற ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்கள் ஜென்ம ஜாதக தசாபுத்தியும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி என்னை பொறுத்தவரை 90% உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக தான் இருக்குது. இன்னும் 100% நன்மைன்னு தான் சொல்லணும். 100% உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. அதனால் உங்களுடைய நன்மை இன்னும் மேலோங்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குரு பயிற்சி காலகட்டத்தில் ஆலங்குடி சென்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அப்படி முடியலை, தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அந்த வரக்கூடிய வியாழக்கிழமை குரு பயிற்சி காலகட்டத்திலேயோ அல்லது அன்று அந்த சமயத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையோ உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ள உங்களுடைய கோயிலுக்கு, ஏதாவது பக்கத்தில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று, இல்லை வீட்டிலேயே கூட இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு அந்த காலகட்டங்களில் குரு பயிற்சி நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 100% இந்த குரு பகவான் நற்பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.